இந்த செலிப்ரேஷன்ல ராகவ் பக்கத்துல மதுவும் இருக்கணும்னு விரும்பிதான் ராகவ் மதுவை இங்க வர சொல்லியிருக்கான். இப்ப புரியுதா ராகவ்க்கு யார பிடிக்கும்னு? ராகவ் ஏன் புருஷன்னு ரொம்ப வசனம்லாம் பேசுன. நீ எப்படிங்க? வீட்ல போர் அடிச்சது. லாவண்யா பாட்டிய பாக்க வந்திருந்தாங்க. இங்க ஏதோ சின்ன செலிப்ரேஷன் சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டா எனக்கு என்ன வந்துச்சு? இன்னைக்கு காலம் முழுக்க அவங்க 2 பேரும் மட்டும் தானே பேசிக்க போறாங்க. நான் ஏன் அதை பாக்க நினைக்கணும்? எங்க மதுவை டைரக்டாவே உங்க கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் மதுவை டைரக்டாவா? ஏன் அப்படி சொல்ற? அவங்கள நீங்க இங்க வர சொல்லி அவங்கள நிக்க வச்சுட்டு நாம கேக் கட் பண்றதெல்லாம் நல்லா இல்ல. மது இங்க வர்ற விஷயமே எனக்கு தெரியாது. யார் சொன்னது மதுவை நான் வர சொன்னேன்னு? லாவண்யா தான். லாவண்யா ஒரு நிமிஷம் இங்க வா. அபி என்னதான் யோசிக்காம மனசுக்குள்ள ஏதோ குழப்பமான ஒரு முடிவெடுத்து இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருந்தாலும் இப்போ உன் மனசு என்ன பாடுபட்டு இருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும் அபி. சச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா மழுப்பாத. பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே கோவமா வருது. நான் உன் கூட பேசவே கூடாதுன்னு நினைச்சாலும் அஞ்சலி அக்காக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறது தானே. ஆனா அதை விட்டுட்டு மது ராகவ் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அத நான் மறக்கலானு. கண்டிப்பா அவனை பத்தி நான் நிரூபிச்சு காட்டுவேன். அதென்ன கிஃப்ட் பாக்ஸ் தாமையே இருக்கு. தெரியல அனு. இதே மாதிரி ஆபீஸ்க்கும் வந்தது. அந்த முரளியோட வேலையா இருக்குமோன்னு நினைச்சுதான் நான் பிரிக்கல. அவன் அனுப்புனா மாட்டிப்போன்னு நினைச்சு அவன் கண்டிப்பா அதை அனுப்பியிருக்க மாட்டான். அப்படியே வேற யார் மூலமாவது அனுப்பியிருந்தாலும் அதுல நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய குருவி கூடு பனைமரத்துக்கு அடியில கிடந்ததுன்னு எடுத்துட்டு வருவே, ஞாபகம் இருக்கா? நான் ராகவ் கிட்டதான் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். இப்பவாது புரியுதா உனக்கு ராகவ் மேல எவ்வளவு பெரிய வச்சிருக்காருன்னு? நீ அவரை தப்பா நினைச்சிட்டு இருக்கா அபி. அவர்கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது.